ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஆலயங்களில் எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான விடயத்தான் பார்க்க போறோம். எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா, குறிப்பாக ஆலயத்தை அசுத்தப்படுத்தக்கூடாது. இது என்ன சார் அசுத்தம், நாங்கள் என்ன குப்பையா போட போறோம் அப்படின்னு சொன்னா, அது மாத்திரமல்ல. என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, குறிப்பாக ஆலயத்திற்குள்ளாக எச்சில் படுத்தக்கூடாதுன்னு சொல்றார். அங்க ஒரு பிரசாதம் கொடுக்குறான்னு சொன்னா, அந்த பிரசாதத்தை அங்கேயே இருந்து கொண்டு எச்சில் படுத்தி சாப்பிடக்கூடாது. அதாவது எங்க சாப்பிடலாம்னு சொன்னா, துவஜஸ்தம்பம்ங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அந்த கொடி கம்பம் சொல்றோம் இல்லையா, அந்த துவஜஸ்தம்பத்தை தாண்டி வெளியில வந்து அந்த பிரகாரத்துல கூட உட்காந்து சாப்பிடலாம். ஆனால் ஆலய அந்த சந்நிதிக்குள்ளாகவே உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடும்பொழுது நம்ம எச்சல் படுத்திடுறோம் இல்லையா, அந்த எச்சல் படுத்தினோம்னு சொன்னாலே அங்கே புனிதத்தன்மை அப்படிங்கிறது அங்கே டிஸ்டர்ப் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சார் இப்போ பெருமாள் கோவிலில் போனோம்னா ஒரு துளசிங்கிறத கொடுக்குறா, அந்த துளசி கையில் கொடுத்தோடனே அப்படியே பிரித்து போடுறமேன்னு சொன்னால், வாயில் படாமல் வேணால் பிச்சு போடலாம். அப்படி இல்லைன்னா வெளியில் வந்து தான் அதை பிச்சு சாப்பிடணுமே தவிர, நமக்கு வாயில் படாமல் போட தெரியலன்னு சொன்னால் வெளியில் வந்து சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், அங்கே ஒரு விபூதி குங்குமம் பிரசாதம் தரான்னு சொன்னால் அதை அங்கேயே அப்படியே கோவிலே தட்டுறோம் இல்லையா, இது மகா பாபம். இதனை நாம் நன்றாக நினைவிலே கொள்ள வேண்டும். அந்த விபூதி அங்கேயே அந்த தூணில் தட்டுறது, குங்குமத்தை அங்கேயே அப்படியே போடுறதுங்கிறது நிச்சயமாக தவறுதான். அங்கே தரக்கூடிய அந்த திருநீரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து இறைவனினுடைய நேரடியான ஒரு அருட்பிரசாதம். இறைவன் நமக்கு கொடுத்த அந்த அருட்பிரசாதத்தை நாம் சும்மா சின்னதாக ஸ்டைலுக்காக அழகாக அப்படியே வச்சுட்டு அங்கே அப்படியே தூக்கி போட்டு வரமே. இறைவனுடைய பிரசாதத்தை அங்கேயே நம்ம வேண்டான்னு உதறிட்டு வர்ற மாதிரி தானே அர்த்தம். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு அப்படின்னு சொல்றார். அத்தனை உசத்தியான அந்த திருநீற்றினை அங்கேயே வீணாக்கலாமா? என்ன பண்ணணும்னு சொன்னா, உடம்பிலே பூசிக்கொள்ள வேண்டும். நமக்கு வந்து ஆலய குருக்கள் வந்து ஒரு பொட்டலமாக நமக்கு பிரசாதம் கொடுத்தா கூட கையில் கொஞ்சம் விபூதிங்கிறத கொடுக்குறாருலவா, அதை என்ன பண்ணணும்னு சொன்னால் உடம்பிலே பூசிக்கொள்ள வேண்டும். நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே உடம்புல பூசிக்கிறதுக்கு முடியாத அளவில் நம்ம சட்ட பனியனை போட்டுண்டு போகிறோம். இதுவே முதல்ல தவறு தானே. ஏன் ஆலயத்திற்குள்ளே செல்லும் பொழுது நம்ம சட்டை போடாமல் போக முடியாதா? யோசிச்சு பாருங்களேன். இதை நம்ம யாருமே ஃபாலோ பண்ணுறதே இல்லை. அங்கே தான் போய் நம்ம பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுட்டு போயின்னு இருக்கோமே, இதுதான் நம்முடைய பாரம்பரியமான ஆடையா? அதை யோசிக்கணும் இல்லையா. இங்கிலீஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் தானே சட்டை போடவே ஆரம்பிச்சிருக்கோம். வெறுமனே அங்கவஸ்திரத்தை இடுப்பில் கட்டிண்டு சுவாமிக்கு முன்னாடி ஒரு பணிவாக போய் நின்னாத்தான் என்ன? அப்படி அந்த மாதிரி ஒரு சூழலை நம்ம போகும் பொழுது அங்கே அவர்கள் சந்தனத்தை கொடுத்தாலும் சரி, விபூதியை கொடுத்தாலும் சரி, குங்குமத்தை கொடுத்தாலும் சரி, நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அதை நெத்தியில் வச்சுட்டு மிச்சத்தை அப்படியே உடம்புல பூசிக்கலாமே. இறைவனுடைய பிரசாதத்தை உடம்பிலே பூசிக்கொள்ளும் பொழுது நமக்கு அந்த எனர்ஜி அப்படிங்கிறது வர்றது இல்லையா. நம்ம ஏன் ஒரு திருப்பதிக்கு போகும்போது ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் போகிறோம், ஒரு திருவனந்தபுரத்தில் போகும் பொழுதோ அல்லது கேரளாக்கெல்லாம் போகும் பொழுதோ, ஒரு சபரிமலைக்கு போகும் பொழுதோ நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் போகிறோம்ல, அந்த மாதிரி நம்ம ஏன் எல்லா ஆலயங்களிலும் போகக்கூடாது? யோசிச்சு பாருங்க. ஆக ஆலயத்திற்குள்ளே செல்லும் பொழுது அந்த ட்ரெடிஷனல் ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாரம்பரியமான ஆடைகளை அணிந்து செல்ல வேண்டும். அவர்கள் நம்மை கட்டாயப்படுத்தவில்லை என்று சொன்னால் கூட நாம் இந்த மேல் சட்டை அணிவதை தவிர்க்க வேண்டும். ஆண்களை பொறுத்தவரை, பெண்களை பொறுத்தவரை அத்தனை பேரும் நம்முடைய பாரம்பரியமான உடைகளை அணிந்து செல்ல வேண்டும். குறிப்பாக தலையை முடிந்திருக்க வேண்டும். அங்கே பெண்கள் வந்து கோவிலுக்குள்ளே போகும்போது தலைமுடியை விரிச்சு போட்டு போகிறது அப்படிங்கிறது மகா பாபம். அங்கே நம்முடைய தலைமுடி எங்கேயோ ஒரு இடத்துல கீழே பட்டா கூட அது நமக்குத்தான் தரித்திரத்தை கொண்டு வந்து சேர்க்குமே தவிர ஆலயத்திற்கு எந்த விதத்திலும் தரித்திரமானது வந்து சேராது. நம்முடைய தலைமுடியானது அங்கே படும் பொழுது அதன் மூலமாக ஆலயத்தினுடைய புனிதத்தன்மை என்பது கெடும் பொழுது அதனுடைய பாவமானது நம்மைத்தானே வந்து சேரும். ஆக பெண்கள் ஆலயத்திற்குள் செல்லும் பொழுது எப்படி செல்ல வேண்டும்? தலையை அந்த ஜடை போட்டுண்டு அழகாக அந்த முடியெல்லாம் கட்டிண்டு, அப்படி எனக்கு நான் ஸ்டைலாக தான் இருப்பேன்னு சொன்னால் அழகாக அதை சுற்றி ஒரு கொண்டையாச்சும் போட்டுண்டு போக வேண்டியது. வெளியில் வந்து வேணால் நீங்கள் இந்த கொண்டையை அவுத்து விட்டுக்குங்க, ஆனால் இந்த ட்ரெடிஷ்னலாக தான் போகணும் அப்படிங்கிறதுல ஞாபகம் வச்சுக்கணும். இது போக அடுத்தபடியாக என்னன்னு சொன்னோம்னா,
ஆலயத்திற்குள்ளாக எந்த நாளும் படுத்து உறங்கக்கூடாது. சார் நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்களே, எல்லாரும் அந்த சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்காகத்தானே அவங்க பெருசு பெருசாக மண்டபம்லாம் கட்டி வச்சுருக்காங்கன்னு சொன்னால், அதுபோல் ஓய்வெடுக்கக்கூடிய மண்டபங்கள் எங்கே இருக்கும் என்று பார்த்தால் துவஜஸ்தம்பத்துக்கு வெளியே தான் இருக்கும். துவஜஸ்தம்பத்திற்கு வெளியே சுற்றுப்பிரகாரம்னு இருக்கு இல்லையா, வெளியிலே இருக்கக்கூடிய கடைசி சுற்றுப்பிரகாரத்திலே அது போன்ற மண்டபங்களை கட்டி வைத்திருப்பார்கள். அங்கே நாம் உணவருந்து விட்டு அங்கேயே படுத்து உறங்கலாம். ஆனால் துவஜஸ்தம்பத்திற்கு உள்ளாக அப்படின்னு வரும்பொழுது அந்த உள் பிரகாரத்திலோ எங்குமே நாம் படுத்து உறங்கக்கூடாது. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன், உணவு அப்படின்னு சொல்கிறோம், அந்த உணவினையும் துவஜஸ்தம்பத்துக்கு வெளியே தான் வந்து சாப்பிடணும். துவஜஸ்தம்பத்துக்கு வெளியே வெளி பிரகாரத்தில் கூட உட்காந்து சாப்பிடலாம், உள்ளேயே துவஜஸ்தம்பத்துக்கு உள்ளே உட்காந்து சாப்பிடப்படாது. அதே மாதிரி உடை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த உடையிலும் நாம் கவனத்தினை செலுத்த வேண்டும். அதே மாதிரி அந்த உறக்கம் அப்படின்னு வரும் பொழுது நல்லா சாப்பிட்டுட்டு கோவில் வாசலில் படுத்தா நல்லா தூக்கம் வருதுப்பான்னு சொன்னால், அது அந்த கோபுரத்திலே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கே நல்லா படுத்து தூங்குவா, ஏன்னா அங்கே நல்லா காற்று வரும் அப்படிங்கிறதுனால, அதிலே தவறில்லை. ஆனால் துவஜஸ்தம்பத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய உள் பிரகாரத்திலே நிச்சயமாக படுத்து உறங்கக்கூடாது. இதுபோக அந்த ஆலயத்திலே ஒரு தெப்ப குளம் அல்லது தீர்த்த குளம் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த தீர்த்த குளத்திலே நாம் சென்று ஸ்நானம் செய்யும் பொழுது அங்கே இந்த சோப்பு போடுறது, துணி துவைக்கிறது, இது போன்ற விஷயங்களை நிச்சயமாக செய்யக்கூடாது. ஆலயத்திற்குள்ள இருக்கக்கூடிய குளங்களிலே நம்மை குளிப்பதற்கு அனுமதிக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு புனிதமான தீர்த்தம். அந்த புனித தீர்த்தத்தினை நாம் தலையிலே தெளித்து கொள்ளும் பொழுது அல்லது அங்கே ஸ்நானம் செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறதான் தாத்பரியமே தவிர, அங்கே போய் நான் சோப்பு போட்டு தேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி, நம்ம வெளியில் இருக்கக்கூடிய அழுக்க நான் தேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இது போன்ற இந்த சோப்பு போட்டு தேய்க்கிறது, துணி துவைக்கிறது, இது போன்ற செயல்களை நிச்சயமாக செய்யக்கூடாது. மொத்தத்தில் ஆலயத்தினுடைய புனிதத்தன்மையை கெடுக்கும்படியான செயல்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது. இந்த உண்மையினை புரிந்து கொண்டு நாம் ஆலயத்திற்குள்ளே சென்று இறைவனை அதற்குரிய அந்த பாரம்பரிய முறைப்படி தரிசிக்கும் பொழுது நமக்கு வாழ்விலே எந்நாளும் எல்லா விதமான வளங்களும் நிச்சயமாக நிறைந்திருக்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.